நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். விடுதலை சிறுத்தைகள் கட்சி உயர்நிலை குழு உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு பிறகு அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசி வருவதை தொடர்ந்து பார்க்கலாம். நீங்க அந்த மீட்டிங் ஸ்கிப் பண்ணது வெளியே அது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும் நீங்க நினைக்கல? இந்தியா கூட்டணி அது வெளியில அதுக்காக நாங்க அவசரப்பட முடியாது. அதாவது வெளியில ஏதாவது பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்க அவசரப்பட முடியாது. நாங்க அவசரப்படக்கூடிய அளவுக்கான எந்த தேவையும் இல்லை. நாங்க அந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம், அந்த கூட்டணியில் தான் இருப்போம், தொடர்ந்து அந்த கூட்டணியில் தான் நாங்கள் பயணிப்போம். இந்த தேர்தலை திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியோடு தான் நாங்கள் இணைந்து சந்திப்போம். அதுல எந்த விதமான ஊசலாட்டமும் கிடையாது. எங்களுக்கு மாற்று சிந்தனை என்பது கிடையாது, அல்லது மறைமுக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற தேவையில்லை. எங்களுக்கு உரிமை இருக்கிறது, எங்களுக்கு கூடுதலான தொகுதியை கொடுங்கள் என்று கேட்பதற்கான தேவையும் இருக்கிறது. கேட்கிறோம். கேட்பது என்பது வேறு. இந்த உயர்நிலைக்குழு கூட்டத்தை நடத்துவது அல்லது இன்றைக்கு போக முடியாமல் ஒரு நிலை உருவானது. இது எதற்கும் யூகங்களுக்கு இடம் இல்லை. அழுகிற குழந்தைக்கு தான் முதல்ல பால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விசிகா தற்போது அமைதியான முறையில் அடம்பிடிக்க தொடங்கி இருக்கா திமுக கிட்ட தங்களுடைய ஊடகங்கள் எப்படி வேண்டுமானாலும் ஊகம் செய்து கொள்ளலாம். எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த தேர்தலை சந்திக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு, இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை. தொகுதி கூடுதலாக கேட்பது, பேச்சுவார்த்தை நடப்பது, கையெழுத்து போடுவது என்பதெல்லாம் இடையிலே நடைபெறவிருக்கிற ஒரு ஃபார்மாலிட்டி, அவ்வளவுதான். ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது, ஊசலாட்டம் கிடையாது. நம்ம கேட்போம். கடைசியில் நாங்கள் கேட்போம், 4 குடும்பம் கேட்போம், 3 குடும்பம் கேட்போம். என்ன முடியுதோ கேட்டாதானே, நீங்க சொன்ன மாதிரி கேட்டாதானே, கேளுங்கள் கொடுக்கப்படும் தானே. நாங்க திரும்ப திரும்ப கேட்போம். அவங்களுடைய காரியத்திற்கு எங்கிட்ட மருந்து இருக்குன்னு அதிமுக சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்கும் பேச்சுவார்த்தையில் உங்ககிட்ட ஈடுபட்டாங்க அதிமுக. காங்கிரஸ் தலைமையில் தான் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை முன்னின்று ஒருங்கிணைத்ததில் நம்முடைய தமிழ்நாடு முதல்வருக்கு பெரும் பங்கு உண்டு. எனவே திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் ஏதேனும் ஒரு இடைவெளி உருவாகும், அதற்குள்ளே நுழையலாம் என்று யாரும் கனவு காண வேண்டிய தேவையில்லை. அதற்கான வாய்ப்பே உருவாகாது. முன்ன பின்ன காலம் தள்ளி போகலாம், அல்லது நாளைக்கு போகலாம், நாளை மறுநாள் போகலாங்கிற மாதிரி இருக்குமே தவிர, அந்த கட்சிகளுக்கு இடையில, இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையில எந்த இடைவெளியும் ஏற்படாது. யாரும் இளவு காத்த கிளியாக காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்டா சின்னமும் இந்த வாட்டி உறுதியா நீங்க நம்மளுடைய சின்னத்தை நிக்கிறதுக்கு தெளிவா? நாங்க 2006 இருந்து தொடர்ந்து தனிச்சின்னத்தில் தான் நின்றுட்டு இருக்கிறோம். அதனால தனிச்சின்னங்கிறது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இந்த தேர்தலையும் அது பிரச்சனையே இருக்காது. கொடுக்குற எண்ணிக்கை எல்லா இடங்களையும் அதை நம்ம ட்ரை பண்றோம். பெரிய கூட்டணி, இது மெகா கூட்டணி, 10 கட்சி இடம்பெற்றிருக்கு. அந்த இடத்துல நாங்க இருந்தாலும் அப்படிதானே. 4 முறை இந்த கூட்டணி 4வது தேர்தலா இந்த கூட்டணி தொடர்ச்சியா நீடிச்சுட்டு தானே வருது. நான் ஏற்கனவே இருந்தது, புதுசா யாரும் வரல. அதுக்குள்ள தொகுதிகள் ஃபைனலைஸ் பண்றதுல ஒரு டிலே ஆகுது அப்படின்றத நான் பார்த்துட்டேன். அடுத்த முறை தமிழ்நாட்டில் 60 தொகுதியா உயர்த்த சொல்லி கேட்போம். ரீசன்ட் டைம்ஸ்ல நம்மளுடைய அமைப்பு ரீதியான வளர்ச்சியும் அதிகரிச்சிருக்கு. அதையும் கருத்தில் கொண்டு நம்ம கட்சி சொல்றது, எங்களுடைய உழைப்பு என்ன, எங்களுடைய பங்களிப்பு என்ன, எங்களுடைய வலிமை என்ன, நாங்கள் எந்த அளவுக்கு கருத்தியல் ரீதியாகவும் தூய்மையோடு இருக்கிறோம் என்பது அனைத்தும் கூட்டணியை தலைமை வகிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான தளபதி ஸ்டாலின் அவர்கள் நன்கு அறிவார். அந்த அடிப்படையில் எங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுப்பதில் உள்ள நியாயத்தையும் அவர் உணர்வார். இதெல்லாம் பரஸ்பரம் நாங்கள் 2 தரப்பிலையும் அவங்களுடைய கஷ்டங்கள் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும், எங்களுடைய தேவை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த பரஸ்பர புரிதலில் ஒப்பந்தம் உருவாகும். கொடுத்தாங்கன்னா மகிழ்ச்சி உங்களுக்கு சொல்றேன். முதல்ல உங்களுக்கு தான் சொல்லுவோம், கூடுதலா கொடுத்தாங்க. பரஸ்பர புரிதல் இந்த பேச்சுவார்த்தையில இல்ல அப்படின்றதான் கூட்டணி கட்சிகள் பாக்குறாங்க. நீங்களும் கூடுதல் இடம் கேட்கிறீங்க. எப்போதுமே தேர்தல் நேரத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது கூட்டணி கட்சிகளுக்கு இடையில இந்த மாதிரியான ஒரு இது இருக்கத்தான் செய்யும். இது அதனால எந்த விதமான
பாதிப்பும் கூட்டணிக்கு ஏற்படாது. இந்த முறை ரொம்ப அது நெருக்கமா இருக்கிறது தான் பார்க்கப்படுது. வழக்கம் போல நம்ம ஒரு சரி ஓகே இவ்வளவு கேட்போம் கொடுப்பாங்கன்ற மைண்ட் செட்ல அந்த கட்சிகள் அணுகும். பட் இந்த முறை வந்து இதுவரை என்னன்னா பாஜக தரப்புல அமைதியா இருக்காங்க, அதிமுக தரப்புல ஒண்ணுமே இல்லாம செயலிழந்து கிடக்குறாங்க. அதனால திமுக கூட்டணி பத்திய பேச்சு அதிகமாயிருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப அதிமுக பக்கத்துல பரபரப்பு ஓடிட்டு இருந்துச்சுனாக்கா இது வந்து செகண்டரியா போகும். பிஜேபி தரப்புல பரபரப்பு இருந்துச்சுன்னா நீங்க ஊடகங்கள்லாம் அங்க தூக்கிட்டு போயிருவீங்க கேமராவை. இப்போ உங்களுக்கு பிஜேபி தரப்புலையும் தீனி கொடுக்க ஆள் இல்ல, அதிமுக தரப்புலையும் தீனி கொடுக்க ஆள் இல்ல. அதனால திமுக தரப்புல நடக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிதா தெரிகிறது. இது ஒண்ணுமே கிடையாது. திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குது. இந்த கூட்டணியில ஒரே ஒரு சின்ன சிராய்ப்பு கூட ஏற்படாது, ஒரு சின்ன கட்சி கூட வெளியேறாது. உங்களுக்கு இப்ப 3 சீட்டு கொடுக்கும் போது மற்ற கட்சிகளுடைய நெருக்கடி திமுக வருது. அதனாலதான் அவங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப தேசிய கட்சியா இருக்கிற கம்யூனிஸ்ட் கூட பண்ண முடியல. கொடுத்தத ஏற்கனவே கொடுத்ததான் சொல்லியிருக்காங்க. அதுதாங்க அவங்களுடைய சக்திக்கு அவங்க என்ன சொல்லணுமோ சொல்லட்டும். எங்க சக்திக்கு நாங்க என்ன கேட்கிறோமோ கேட்போம். எப்படியா இருந்தாலும் சுமூகமான தீர்வு எட்டும். இறுதி ஒப்பந்தம் கையெழுத்துறதுக்கு முன்னாடியே நான் சிதம்பரத்தில் போட்டிட்டேன் அங்கே நீங்க சொல்லியிருந்தீங்க. ஒப்பந்தம் கையெழுத்துறதுக்கு முன்னாடி அந்த அறிவிப்பு அது ஒன்றும் தப்பு கிடையாது. நான் வழக்கமா நிக்கிறது தொகுதி 5 முறை நான் நின்றுருக்கிறேன். அதுதான் கேட்டு பெறுவேன், அதுதான் கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கை தான். இதுல என்ன இதுல ஒரு வயலேஷன் கிடையாது. அப்படி ஒன்றும் ஒரு கூட்டணியில வந்து அப்படி ஒரு பைண்டிங்ஸ் எதுவும் கிடையாது. நான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை உங்களை மாதிரி ஊடகவியலாளர் ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த முறை நிக்க போறீங்களான்னு. என்னுடைய ஓன் கான்ஸ்டிடுவன்சி, என்னுடைய நேட்டிவ் கான்ஸ்டிடுவன்சி, இதுல என்ன ஒரு கேள்வி இருக்கு, எங்க நிக்க போறீங்கன்னு என்ன கேள்வி இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளவுதான். பாப்போம், தொகுதி வாங்கின பிறகு தெரியும். சத்தியமா நான் சொல்லி சொல்லல. எந்த தொலைக்காட்சின்னு கேட்டிருக்கேன். இந்தியா கூட்டணியிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்வதாகவும் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் திமுகவுடன் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். இதுகுறித்து விரிவாக பின்னர் செய்திகளில் பார்க்கலாம். நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.